21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை மட்டும் வாசிக்க கேட்போமா? Let's listen to Matthew chapter 21 verses 1 and 2. வாசிப்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவர்கள் எருசலேமுக்கு, வேதாகமத்திலே ஓசன்னா என்று அருமையான மரங்களை ஸ்தோத்திரம் வார்த்தையிலே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் வஸ்திரங்களை திரளான ஜனங்கள் விரித்தார்கள், மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் என்று வார்த்தையிலே பார்க்கிறோம். என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசுவானவர் எருசலேமை நோக்கி கடந்து வருகிறார். பெத்பகே என்கிற கிராமத்திற்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் வந்துவிட்டார். இந்த கிராமத்திலிருந்து போக வேண்டிய தூரம் வெறும் 2 மைல்கள் தான். நடந்தே ஆண்டவர் வேணுமானால் போயிருக்கலாம். ஆனால் வார்த்தையின்படி பார்க்கிறேன், ஆண்டவர் போகவில்லை. முதலாவது என்ன செய்கிறார்? சீஷரில் 2 பேரை நோக்கி, யார் அந்த சீஷர்களாய் இருக்கலாம்? பேதுருவும் யோவானுமாய் இருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். 2 பேரை, பேதுருவையும் யோவானையும் அழைத்து ஒரு ஊழியத்தை, ஒரு உத்தரவாதத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறதை வார்த்தையிலே பார்க்கிறோம். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், ஆண்டவருடைய பாரத்தை, ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நீங்களும் நானும் செய்ய வேண்டுமானால் பாரத்துக்காகவோ ஊழியத்துக்காகவோ நம்ம ஜெபிக்க தேவையில்லை. ஆண்டவரோடு நெருக்கமாய் இருக்க ஆரம்பித்தாலே ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை நமக்கு கடத்த ஆரம்பிக்கிறார். God begins to impart his burden when we spend time with him. ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கும் பொழுதுதான் அநேக வேளைகளில் எனக்கு என்ன ஊழியம் இருக்குமோ, அல்லது நான் எப்படி வழிநடத்தப்படுவேனோ, அல்லது என்னுடைய வேலையோடு நான் செய்கிற ஆத்ம ஆதாய திருப்பணி எப்படி இருக்க போகிறதோ என்று, எதை நான் செய்ய போகிறேனோ என்று பல இடங்களிலே போய் கேட்கிறோம். பல இடங்களிலே போய் கேட்கும் பொழுது சரியாக தவறாக நம்மை வழிநடத்துவார்கள். ஆனால் இன்றைக்கு காலையில் நான் உட்கார்ந்து, நேற்று இரவு நான் உட்கார்ந்து இந்த வேத பகுதியை தியானித்த பொழுது யாரை அனுப்பியிருக்கலாம்? பேதுருவும் யோவானும், 3 பேர் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசுவோடையே காணப்படுவார்கள். மறுரூப மலையின் உச்சியாய் இருக்கிறதா? மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து செல்கிறார். உயிரோடு ஒரு குழந்தையை எழுப்ப வேண்டுமா? பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து செல்கிறார். மாற்கு சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், கெத்சமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் பாரத்தோடு ஜெபிக்க விரும்புகிறாரா? பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து செல்கிறார். தேவனோடு நேரம் செலவழிக்கிற கிருபை தேவன் நமக்கெல்லாம் கொடுக்கும்படியாய் வாஞ்சிக்கிறார். God wants us to spend time, quality time in his presence. அவருடைய சமூகத்திலே தரமுள்ள நேரத்தை செலவழித்து ஆண்டவரோடு ஐக்கியப்பட, ஒருமனப்பட கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைகளிலே பாரப்படுத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இப்படி எந்த ஆண்டும் இல்லாத அளவு தேவன் ஒரு பெரிய ஜெப எழுப்புதலை இந்த நாட்களிலே அனுப்பியிருக்கிறார். இந்த நாட்களிலே பல திருச்சபைகளுக்குள்ளாய் அவைகள் எழும்பி பற்றி எரிய ஆரம்பித்திருக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த ஜெப எழுப்புதலிலே உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். God wants to use you and me in that prayer revival. நான் எப்பொழுதும் இப்படி நினைப்பேன், ஒரு பெரிய ஆத்தும அறுவடை வருவதற்கு முன்பாக ஒரு பயங்கர ஜெப எழுப்புதல் வரும். Every revival precedes, ஸ்தோத்திரம், a prayer revival. ஒரு ஜெப எழுப்புதலுக்கு பின்பாகத்தான் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை தேவன் கொடுக்கிறதை வார்த்தையிலே பார்க்கிறோம். ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கிற அனுபவங்கள் எந்த ஆண்டும் இல்லாத அளவு தேவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிருபையாய் கட்டவிழ்த்து விட வேண்டும். தேவனுடைய பாரத்தை உணர்ந்தவர்களாய் செயல்பட கர்த்தர் நம்மை கனப்படுத்த வேண்டும். நான் நன்றாக யோசித்து பார்க்கிறேன். ஊழியத்துக்கு வந்த புதிதான நாட்களிலே பல மணி நேரம் ஜெபிப்பேன். பல மணி நேரம் ஊழியத்துக்கு வந்த புதிதான நாட்களிலே ஜெபிக்கிறது மட்டுமல்ல, இன்றைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவார்கள், ஆரம்ப நாட்களில் ரொம்ப ஜெபம் பாஸ்டர், இப்பெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணுறது கம்மியாயிருச்சு. இது கம்மியாகலை, கூடத்தான் செய்திருக்கு. என்னுடைய தூக்கம் இன்னும் குறைந்திருக்கிறது. 1 மணிக்கு எழும்பி 3:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அனுபவங்கள்
விடிய காலையில் சொல்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் இருட்டோடு எழுந்து தேவனுடைய பிரசன்னத்தை பாதங்களை முத்தம் செய்கிற அனுபவங்கள், தனிமையாய் உட்கார்ந்து வேதத்தை படிக்கிற அனுபவங்கள், அது மட்டுமல்ல பாடல் புத்தகத்தை தந்தை பெர்க்மன்ஸ் பாட்டு புத்தகத்தை வைத்து பாடல்களாக உட்கார்ந்து தனியாக ராத்திரியில் பாடி கொண்டிருப்பேன். என்னுடைய பாடல் சத்தத்தில் என் மனைவியும் பிள்ளைகளும் அயர்ந்து தூங்குவார்கள். அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். நகைச்சுவையாய் சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளாதீங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. நல்லா பாடி துதித்து வார்த்தையை வாசித்து தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். அந்த நாள் முழுவதும் ஒரு அபிஷேகத்தை உணர்கிறேன். போகிற இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். I can see the power of God manifesting wherever I go. போகிற இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. என்னுடைய சரீரத்தை ஏதோ ஒன்று பாதிக்குமானால் ஜபத்தை தீவிரப்படுத்தும் பொழுது அதுவும் இருக்கிற இடம் தெரியாமல் கடந்து போய்விடுகிறது. ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது, வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Read with me 1 Corinthians chapter 14 and verse 18. வாசியுங்கள். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற நேரத்திலே நல்ல பாஷைகளை பேசி உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்லுகிறார். இந்த நாட்களிலே ஒரு பெரிய எழுப்புதல் அமெரிக்க தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே நடந்து வருகிறது. பலர் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு வல்லமையான காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த அருமையான, அவருடைய பேர் ராட்னி பிரவுன், இந்த அருமையான ஊழியர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அந்த எழுப்புதல். we can see that revival taking place now. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது பலத்த ஒரு எழுப்புதல். அவருடைய பெயரை திரும்பச் சொல்கிறேன், ராட்னி பிரவுன். இந்த அருமையான தேவ பாத்திரத்தை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அந்த அருமையான தேவ பாத்திரத்தினுடைய சாட்சிகளை, செய்திகளை, ஆராதனைகளை நான் கவனித்து பார்ப்பதுண்டு. ஒன்றை கவனிச்சேன். என்னத்தை கவனிச்சேன்னு தெரியுமா? அவர் அந்நிய பாஷைகளில் நன்றாய் பேசும்படியாய் சொல்லுகிறார். He says speak in tongues. அந்நிய பாஷைகளில் நிரம்பி நல்ல விடுதலையோடு பேசும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கைகளில் அளவில்லாமல் கடத்தப்படுகிறது. ஜெபிக்கும் பொழுது ஆவியில் நிறைந்து பேசுகிற அனுபவங்கள் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழிநடத்துதலை மட்டுமல்ல, தேவனுடைய பாரங்களை சுமக்க காரணமாய் காரியமாய் மாறிவிடுகிறது. தேவ ஜனங்களே, பல உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். I can tell you many examples. நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம் தான் ஸ்தோத்திரம். கும்பகோணம் பகுதியிலே ஒரு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு 70-80 குழந்தைகள் எரிந்து சாம்பலாய் போனார்கள். நான் தொலைக்காட்சியில் அதை பார்த்து கொண்டு என்னுடைய கட்டிலே உட்கார்ந்து அந்நிய பாஷைகளில் பேசி கொண்டிருந்தேன். I was speaking in tongues. I was looking at this news item. பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒன்றை கவனித்தேன். எதை கவனித்தேன் தெரியுமா? எனக்கு அழ வேண்டும் போல் இருந்தது. பயங்கரமாய் விம்மி I felt like weeping. பயங்கரமாக விம்மி அழ வேண்டும் போன்ற ஒரு பாரத்தை எனக்குள்ளாய் தேவன் கடத்த ஆரம்பித்தார். அதனுடைய விளைவுதான் டாக்டர் பால் தினகரனுக்கு ஃபோன் பண்ணி அவரையும் அங்கே வரச் சொல்லி நானும் அங்கே போய் பெரிய கூடுகையை மைதானத்திலே நடத்தி குழந்தைகளை இழந்த பெற்றோர்களை வேன் போட்டு கொண்டு வந்த அந்த கூட்டத்திற்காக ஒவ்வொருவர் மேலும் கை வைத்து பாரத்தோடு கரிசனையோடு ஜெபிக்க ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்தார். எதற்கு நான் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? என்றைக்கு நான் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேனோ அந்த சூழ்நிலையை குறித்து, அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய பாரத்தை, ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலைக்காய் நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய பாரத்தை தேவன் எனக்குள்ளாய் கடத்த ஆரம்பித்தார். நான் அவரிடத்துல போய் பாரத்தை கேட்கல, அவரோடு ஐக்கியப்பட கேட்டேன். wanted to unite with my heavenly Father, spend time with him, spend time alone with him. தனிமையாய் அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கும்படியாய் கடந்து போனேன். ஆண்டவர் இந்த பாரத்தை கடத்தி அற்புதங்களை செய்கிறவராய் வெளிப்படுகிறார். தேவ ஜனங்களே, சில வேளைகளிலே நான் வீட்டில் இருக்கும் பொழுது மனைவிட்ட சொல்லுவேன், அப்பா இந்த அவர்களுடைய பேரே எனக்கு வந்துட்டு இருக்கு, நான் வீட்டுக்கு போய் என்னன்னு பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வாரேன், தேடி போவேன். எதுக்கு தேடி போறேன்னு தெரியுமா? ஸ்தோத்திரம், ஆண்டவர் பாரப்படுத்துகிறார். பாரத்தை கேட்கிறதல்ல. You don't have to ask for a burden, ask to be united with God. தேவனோடு ஐக்கியப்படும்படியாய் நீங்களும் நானும் எந்த நாட்களும் இல்லாத அளவு தேவனோடு ஒன்றித்து விடும்படியாய் தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்மை பாரப்படுத்துவாராக.
ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல சொல்லுங்க வல்லமைகளையுமோ சாத்தானின் சகல தந்திரங்களையும் அறுத்தெறிய வாரும் ஐயா. ஆண்டவர் அதைத்தான் நம்மை கொண்டு செய்ய போகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன். தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்கள் ஓசன்னா என்கிற அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய சிந்தையிலே அந்த 1ஆம் வசனத்திலே பேதுருவையும் யோவானையும் தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய பாரத்தை, அவர் பவனியாய் போகிற அனுபவத்தை, எப்போ ஆண்டவர் எருசலேமுக்கு போனாலும் ரகசியமாக தான் போவார். இதுதான் கடைசி முறையாய் போகிறார். திஸ் இஸ் இஸ் லாஸ்ட் விசிட். இந்த கடைசி பிரயாணத்தின் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் பவனியாய், பகிரங்கமாய், எல்லாரும் காணத்தக்கதாய், தெரியும்படியாய், அவர்கள் எந்த எதிர்ப்பை கொண்டு வந்தாலும் அதை சந்திக்க ஆயத்தமுள்ளவராய், பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் ஆண்டவராகிய இயேசுவானவர் கடந்து போகிறதை வார்த்தையிலே பார்க்கிறோம். தேவ ஜனங்களே, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்த பொழுது இயேசுவானவர் சீஷரில் 2 பேர். என்னுடைய முதல் குறிப்பு இதுதான். பேதுருவும் யோவானும் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தபடியினால் தேவனுடைய பாரத்தை சுமக்க தேவன் கிருபை செய்தார். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்கள். தேவன் தம்முடைய பாரத்தை சுமக்க உங்களை பாரப்படுத்துவார். என்னுடைய அருமையான தம்பி ரெவரன் பால் தங்கையா அவர்களிடத்திலே நான் பேசும் பொழுது அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பற்றி எரிகிற பாரத்தை கொட்டுவான். நான் திரும்ப சொல்லுகிறேன், கவனியுங்கள். அவன் தன்னுடைய உள்ளத்திலே பற்றி எரிகிற ஒரு பாரத்தை, a burning desire, a burning burden அப்படியே கொட்டுவான். என்னடா பண்ணுற? நான் போன பொழுது இந்த சில நாட்களுக்கு முன்பாய் பெங்களூரில் அவனை பார்க்க போன பொழுது காலையிலேயே ஆலயத்துக்கு வந்து விடுகிறான். ஆலயத்துக்கு வந்து நடந்து 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 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம். இப்போ ஸ்தோத்திரம், அதான் மெயினானது. 30,000 பேர் திருச்சபையில் வருகிறார்கள். 30,000 people in his church. In spite of that big congregation, அவன் மத்தியிலே கூட என்ன செய்கிறான் தெரியுமா? நடந்து 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 ஜெபித்து தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் எழுந்து பிரகாசிக்கும்படியாய் தன்னை அர்ப்பணித்து தேவன் எதையெல்லாம் பாரமாய் கடத்துகிறாரோ, தம்பி சொல்லுவான், டே ஆச்சரியமாக இருக்குண்டா, ஆச்சரியமான வார்த்தைகள் என் சிந்தையில் வருகிறது. அந்த சிந்தனையில் வருகிற வார்த்தைகளை, வெளிப்பாட்டு வார்த்தைகளை நான் செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் திரள் கூட்ட ஜனங்களை திருச்சபைக்குள்ளாய் கொண்டு வந்து நிரப்புகிறார். யோசித்து பாருங்கள், ஒரு வருடத்துக்குள்ளாக 15 பேர் 30 பேர் வந்த திருச்சபையிலே இப்பொழுது 5000 பேர் வருகிறார்கள். 5,000 people. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய அசைவு. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்தியாவிலே தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரப்போகிறார். அது நம்முடைய நாட்களிலே நடக்கத்தான் போகிறது. மதுரை மாவட்டத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. அது நம்முடைய நாட்களில் தான் வரப்போகிறது. யாரையோ கொண்டு வந்து பயன்படுத்த போறதில்லை. தேவன் நம்மை தயார்படுத்தி நம்மை கொண்டு அக்கினி தீப்பந்தங்களாய் தேவன் பயன்படுத்த போகிறார். God is going to use you as a powerful vessel so that he could manifest the revival in our district. ஆண்டவர் இந்த மாவட்டம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதல் தீ பற்றி எரியும்படியாய் அவருடைய கிருபைகளை வெளிப்படுத்துவாராக. வெள்ளிக்கிழமை ஸ்தோத்திரம், நம்முடைய திருச்சபையிலே 12 முழுநேர போதகர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு 7 பேர் என்ன செய்தார்கள் தெரியுமா? வெள்ளிக்கிழமை காலையிலேயே புறப்பட்டு போனார்கள். எங்கேயா போகிறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் 7 பேரும் ஸ்தோத்திரம் உசிலம்பட்டிக்கு போகிறோம். எதுக்கு போகிறீங்க? உசிலம்பட்டிக்கு போய் கிராமம் கிராமமாக தெரு தெருவா ஸ்தோத்திரம் 7 மலை வரைக்கும், 7 மலையோ ஸ்தோத்திரம், அந்த பகுதிகள் எல்லாத்திலையும் சுற்றி திரிந்து பயங்கரமாக ஜெர்மனி 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 டீம்களாக பிரிஞ்சு பயங்கரமாக ஜெபித்து விட்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் இப்படி பல நாட்களாய் சில ஆண்டுகளாய் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? உசிலம்பட்டிக்கு பகுதியில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்து திரள் கூட்ட மக்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே வர ஆரம்பித்திருக்கிறார்கள். எதனுடைய விளைவு என்று நினைக்கிறீர்கள்? ஜெபத்தினுடைய விளைவு. தேவனோடு ஐக்கியப்பட்டு தெரு தெருவாய் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, when they began to unite with God and began to pray, ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, கர்த்தர் அந்த பாரத்தை, தாகத்தை, வாஞ்சியை அவர்களுக்குள்ளாய் கட்டவிழ்த்து
அங்கிருந்து திரள் கூட்ட மக்கள் இங்கு வரும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்கிறார். நான் யோசித்து பார்க்கிறேன், நானும் நாமணி ஐயா அவர்களும் இன்னும் சிலரும் இங்கே இருக்கிறீர்கள். ஸ்ரீலங்கா தேசத்துக்கு ஊழியத்துக்காய் போய் காலையில் 5 மணிக்கு சொல்லுவேன். அவர் சொல்லுவார், பாஸ்டர் எத்தனை மணிக்கு காலையில் வரணும்? 5 மணிக்கு வரணும். 5 மணிக்கு வருவார். அவருடைய வாகனத்தில் 2 வீலரில் ஏறி அந்த பகுதி முழுவதும் தெரு தெருவாய் ஜெபம் பண்ணுவோம். வி ப்ரே ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட். ஒரு தெருவையும் விடுகிறது இல்லை, எல்லா தெருக்களிலும் கடந்து போய் ஜெபம் பண்ணுவோம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நேற்று கிளிநொச்சி பகுதியில் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். அந்த பிரதிஷ்டையில் ஸ்தோத்திரம் என்னத்தில் ஜூம் காலில் நான் தான் உலகம் முழுவதும் இருந்து மக்கள் பங்கு பெற்றார்கள். அமெரிக்க தேசம், கனடா தேசம் என்று நினைக்கிறேன், ஆஸ்திரேலியாவிலிருந்து பல தேசங்களிலிருந்து மக்கள் பங்கு பெற்றார்கள். அந்த கூட்டத்திலே நான் தான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து ஜூம் மூலமாக அவர்களோடு தொடர்பு படுத்தி வல்லமையான ஒரு வார்த்தையை சொன்னேன். நான் சொன்னேன், இது எழுப்புதலின் நாட்கள், தேவன் அறுவடையை கொண்டு வருகிற நாட்கள். எதிர்ப்பை பார்த்து உட்கார்ந்திருக்காதீங்க, எழுப்புதலை பார்த்து ஓட ஆரம்பித்து விடுங்கள். கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாய் அந்த காலத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். We are in the season, revival season. இது எழுப்புதலின் நாட்கள். தேவனுடைய வல்லமையை உணர பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வாராக. வாசிப்போம் 2ஆம் வசனம். Read with me Matthew chapter 21 and verse 2. வாசியுங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நான் இதை பார்த்த பொழுது இப்படி யோசித்து பார்க்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். நான் இந்த வேத பகுதியை வாசித்த பொழுது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வேத பகுதியாய் ஸ்தோத்திரம் அதை பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் 4ஆம் வசனத்தில் இருக்கிறது தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வேத பகுதி. கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். நல்லா கவனிச்சுக்குங்களேன். கழுதையும் கழுதை குட்டியும் யாரோ ஒருவருக்கு சொந்தமானது என்று நான் பார்த்த பொழுது வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கழுதையும் கழுதை குட்டிக்கும் சொந்தக்காரன் ஆண்டவராகிய இயேசுவுடைய ஒரு சீஷனாய் இருந்திருக்க வேண்டுமா? He must have been a disciple of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவுடைய சீஷனாய், ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவனாய் காணப்பட்டபடியால் தான் இயேசு பேதுருவையும் யோவானையும் அவனிடத்தில் அனுப்பின பொழுது அவன் மனம் உவந்து தன்னிடத்தில் எதையெல்லாம் கொடுக்க முடியுமோ, ஆண்டவர் எதையெல்லாம் கேட்கிறாரோ அவைகளை கொடுக்கும்படியான ஒரு வாஞ்சையோடு அவன் கொடுக்கிறதை இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம். நான் இப்படி யோசிப்பேன். ஒரு அருமையான குடும்பத்தார் சொன்னார்கள், சில வாரங்களுக்கு முன்பாய் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொன்னேன். ஐ ப்ராஃபட்டிக்கலி ரிவீல்ட் சம்திங். நான் சொன்னேன், யாரோ ஒருவங்க கற்பம் தரித்திருக்கிறீர்கள், குழந்தையை பெற்றெடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க, இப்பொழுது அந்த கற்பம் வளர்ந்து வருகிறது, நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறீர்கள், ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறீர்கள். என்ன பொருத்தனை தெரியுமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையை ஊழியத்துக்கென்று பிரதிஷ்டை பண்ண விரும்புகிறோம். We want to dedicate that child for your ministry. ஊழியத்துக்காய் அர்ப்பணிக்க போகிறோம் என்று நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன். அந்த ஆராதனை முடிந்தது. அடுத்த வாரம் வந்தது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பின்பாய் ஒரு கணவன் மனைவி கற்பம் தரித்த தாயார் சகோதரி அவங்க 3 பேரும் 2 பேரும் மன்னிக்கவும் முன்னாடி வந்தார்கள். சொன்னாங்க, பாஸ்டர், எங்களுக்கு தான் அந்த வார்த்தை, God spoke to us, நாங்கள் தான் அப்படி பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், வெக்கமாக இருந்தபடியாக வரலை. ஸ்தோத்திரம். இங்கே உட்கார்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நேரம் இல்லாதபடியாக நம்ம பார்க்க போவது கிடையாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கவனிங்க தேவ ஜனங்களே. ஆண்டவர் என்ன செய்கிறார்? கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து கழுதையில் ஏறி போகலையாம். முடிங்க சொல்ல மாட்டீங்களோ? அப்படியே பக்கத்தில் இருக்கிறவரை அசைச்சு சொல்லுங்க, இப்பயே தூங்கிடாதீங்க. சும்மா சொன்னேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கைதட்டு கொடுங்க. ஆண்டவருக்கு சத்தமான ஒரு கைதட்டு, சந்தோஷமான ஒரு கைதட்டு, உற்சாகமான ஒரு கைதட்டு. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை கூட இருக்கும். ஸ்தோத்திரம்.
நான் அடிக்கடி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை தான் திருப்பி சொல்கிறேன். சிலருக்கு தூக்கம் வர்றதுக்கு ஜெபம் பண்ணுறோம், சிலருக்கு தூக்கம் வர்றதுக்கு பிரசங்கம் பண்ணுறோம். பண்ணுற நேரமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு இதில் ஒரு காரியம் அப்படியே பட்டது. ஆண்டவர் கழுதையின் மேலே ஏறலை, கழுத குட்டியின் மேல் தான் ஏறினாராம். மற்ற சுவிசேஷங்களில் பார்க்கும் பொழுது when you go through other gospels தெளிவாக இருக்கிறது. ஆண்டவர் கழுதையின் மேல் ஏறி போகலை. கழுதையின் மேல் ஏறி போயிருப்பாரானால் இலகுவாய் இருந்திருக்கும். காரணம், அது ஏற்கனவே பாரங்களை சுமக்கும்படியாய் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கும், பழக்கப்படுத்தி இருக்கும். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கிறேன், என்ன நடக்கிறது தெரியுமா? பயிற்றுவிக்கப்படாத ஒரு கழுத குட்டி ஒரு நாளும் யாரும் அதற்கு மேலாக பாரங்களை வைத்து கொண்டு போனது கிடையாது, ஒரு நாளும் அதற்கு மேலாக ஏறி போனது கிடையாது. சிறிய ஒரு கழுதை குட்டியை பார்க்கிறோம். ஆனால் அந்த கழுதை குட்டியின் மேல்தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஏறி அமர்ந்து போகிறார். 2 காரியங்களை எதிர்மறையாய் பார்க்கிறேன். ஒன்று, ஒரு நாளும் அது செய்தது கிடையாது, அதை செய்ய போகிறது. 2வது, திரள் கூட்ட மக்கள் அந்த பட்டணத்திலே கூடியிருந்தார்கள். பெத்பகேயில தான் சொல்லுகிறேன். 2 மைல்கள் தொலைவிலே பெத்பகே இருந்தது. பெத்பகேயை சுற்ற வர கூடாரங்கள் அடித்து அருமையாய் ஜனங்கள், பில்கிரிம்ஸ் ஜனங்கள் வந்தவர்கள், பஸ்கா பண்டிகைக்காய் வந்தவர்கள் அந்த இடம் முழுவதும் நிரம்பி காணப்பட்டார்கள். இன்னைக்கு 5 மணி ஆராதனைக்கு போயிருந்தேன். 3 மணிக்கு நான் எழும்பினேன். இன்னைக்கு காலையில் 3 AM I got up. 3 மணியிலிருந்து விழித்திருக்கிறேன். 5 மணி ஆராதனைக்கு போனேன். அருமையான பாஸ்டர் பானு அவர்கள் ஒரு அழகான செய்தி கொடுத்தார்கள். நான் அவர்கள் சொல்லுகிற காரியத்தை பார்த்த பொழுது நான் ஒரு 3-4-5 கமெண்ட்ரி வாசித்துட்டு இருந்தேன். அது எல்லாத்தில் இருக்கிறது அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ரியல் ப்ரிப்பரேஷன். இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிச்சுக்குங்களேன். ஆண்டவர் கொண்டு போகிறாருன்னா இதற்கு கமெண்டேட்டர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் குணாதிசயங்களுக்கெல்லாம் ஆண்டவர். He is the creator God. அவர் இந்த குணாதிசயங்கள், நேச்சர், that's his natural thing, இயற்கையாய் காணப்படுகிற குணாதிசயங்களை கூட 2 காரியங்கள் எதிர்மறையா என்று சொன்னேன். 1, ஒரு நாளும் சுமந்தது கிடையாது. 2வது, திரள் கூட்ட மக்கள் வலது பக்கம் இடது பக்கம் அங்கே இங்கே வடக்கு திசை தெற்கு திசையிலே நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த திரள் கூட்ட மக்கள் மத்தியிலே முதல் தடவையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு கழுதை எப்படி கடந்து போகுமோ அதே போல இந்த அருமையான கழுதை குட்டி இயேசுவை சுமந்து கொண்டு பயிற்றுவிக்கப்பட்ட நிலைமையிலே கடந்து போகும்படியாய் தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். என்ன யோசித்து பார்க்கிறேன் தெரியுமா? I see a miracle there. என்ன அற்புதத்தை பார்க்கிறேன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கைகளும் அப்படித்தான். இயேசு என்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வருகிறாரோ, கடந்து வரும் பொழுது பல ஆண்டுகளாய் ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருப்பீர்கள். பல ஆண்டுகளாய் ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். பல ஆண்டுகளாய் ஏதோ ஒரு காரியம் உங்களை விட்டு தள்ள முடியாதபடிக்கு பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இயேசு பவனியாய் வந்த பொழுது ஒரு நாளும் பயிற்றுவிக்கப்படாத கூட்டத்தின் மத்தியிலே கடந்து வராத ஒரு கழுதை குட்டி தன்னுடைய இயற்கை சுபாவத்தை கட்டுப்படுத்தி இயேசுவோடு கடந்து போக முடியுமானால் எத்தனை அதிகமாய் நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கைகளிலே வித்தியாசத்தை, குணாதிசய மாற்றங்களை ஆண்டவர் ஏற்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய குணாதிசயங்கள் மாறும்படியாய் தேவன் கிருபை செய்வார். சத்தமா வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் குணமெல்லாம் முந்தி மாதிரி கிடையாது, நான் வித்தியாசமானவன். ஐ எம் அ டிஃபரண்ட் பர்சன். ராஜாவாகிய சவுல் மேல சரியா சொல்றேன், ஆவியானவர் இறங்கின பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? அவன் வேறே மனுஷனானான். became a different person. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே தேவன் அப்படிப்பட்ட பாத்திரங்களாய் உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். இந்த சம்பவத்திலே நான் பார்க்கிற காரியம் கோப உணர்வுகளோடு, இச்சையான உணர்வுகளோடு, பொறாமையான உணர்வுகளோடு, பெருமை படைத்த உணர்வுகளோடு ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையை சீர்குலைத்து கொண்டிருக்கிறதா? தேவனுக்காய் பயன்படும்படியாய், தேவனுக்காய் ஒரு தீப்பந்தமாய் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாய் தடையாய் காணப்படுகிறதா? ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். இயேசுவை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறபடியால்
அவைகள் எல்லாம் வேரோடு பட்டு போய்விடும். தேவனுடைய அனுக்கிரகம் உங்களை இடைகட்டும். ஆண்டவருக்காய் பிரகாசமுள்ள ஒரு வெளிச்சமாய் தேவனுக்காய் எழுந்து பிரகாசிக்க பயன்பட தேவன் கிருபை செய்வாராக. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன் என்று இன்னொருக்கா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார். நான் எப்பயும் சொன்னேன், ஒரு அருமையான வயதான ஐயா அவர்கள் ஒரு திருச்சபையில் அவர்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறவர்கள். he holds a good position in that church. அந்த சபையில் நல்ல ஆவிக்குரிய திருச்சபை. அந்த ஐயா அவர்கள் அந்த பாஸ்டரை கூப்பிட்டு சொன்னார்களாம், ஐயா மேலிடத்திலிருந்து, மேலிடம்னா நான், மேலிடத்திலிருந்து உங்களுக்கு நெருக்கடி வருதுன்னா அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நாங்கள்லாம் ஆத்ம ஆதாயமெல்லாம் செய்ய முடியாது, நாங்கள் தலைவராக மட்டும்தான் இருப்போம். ஸ்தோத்திரம். இந்த அருமையான போதகர் வந்து என்னட்ட சொன்னார். சொன்னேன், பயப்படாதீங்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திலேயே எல்லாரையும் ஆத்ம ஆதாய திருப்பணியில் ஈடுபடுத்தலாம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் பயன்படுத்தலாம். கர்த்தர் நிச்சயமாய் மாற்றங்களை கொண்டு வருகிற தேவன். யாரோ ஒருவர் உங்கள் வீட்டில் மாறவே மாட்டார். இந்த அறைக்குள்ளாய் ஒரு நாள் உட்கார்ந்து ஒவ்வொருவராய் வந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு தாயார் வந்து சொன்னார்கள், பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ தெரியலை, என் வீட்டுக்காரர் வித்தியாசமானவர், அவர் யார் வேணுமானாலும் ரட்சிக்கப்படலாம், ஆனால் இவர் மட்டும்தான் ரட்சிக்கப்படவே முடியாது. அவங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவர் ரட்சிக்கப்படவே முடியாது, நீங்கள் வேணுமானா ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் நேரத்தைன்னு என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட அநேகர் தான். இப்போ இந்த இடத்துல நான் கேட்டேன்னு வைங்களே, ஒரு 50 பேர் எந்திரிச்சு நிற்பீங்க. என் வீட்டுக்காரரும் அப்படி தான் பாஸ்டர்னுட்டு. ஆமாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், தேவனா மனுஷரால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கூடுமே கூடுமே, எல்லாம் ஆண்டவரால் கூடுமே என்ற அந்த வார்த்தையை பார்க்கிறோம். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த அருமையான ஓசன்னா சம்பவத்தை வைத்து என்ன கவனிக்கிறேன் என்றால், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், ஒரு குட்டியின் மேலே ஏறி, ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவைகளை கட்டுப்படுத்தி அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் அந்த கழுதையின் குட்டி கழுதை வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். வாசியுங்கள். 5ஆம் வசனம் மட்டும் வாசித்து நான் முடிக்கப் போகிறேன். going to complete reading verse 5. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியினால் 5ஆம் வசனத்திற்கு எது தீர்க்க தரிசனம்? நான் அந்த காமெண்ட்ரியில் போய் பார்த்த பொழுது தானியேல் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27ஆம் வசனங்கள் தான் அந்த தீர்க்கதரிசியினால் ஸ்தோத்திரம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஓசன்னா என்பது சொன்னேன் தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிறது. ஸ்பெண்டிங் டைம் வித் காட் அண்ட் கேரியிங் ஹிஸ் பர்டன். 2வது குறிப்பாக சொன்னேன், ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து வாழ்க்கை மாற்றங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தல். நம்முடைய பழைய வாழ்க்கையை கொடுத்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது. டோன்ட் போஸ்ட் அபவுட் யுவர் ஓல்ட் லைஃப். ஆண்டவர் கொடுத்திருக்கிற புதிய வாழ்க்கையிலே களி கூறும்படியாய் மகிழ்ச்சி அடையும்படியாய் தேவன் வாஞ்சிக்கிறார். என்னுடைய 3வது தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசுவானவர் தானியேல் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27ஆம் வசனங்களிலே அவருடைய 2வது வருகையை குறித்து, அவருடைய முதல் வருகையை குறித்த வெளிப்பாட்டு வார்த்தைகளை தானியேலுக்கு கொடுக்கிறார் தேவதூதன். இந்த வெளிப்பாட்டு வார்த்தைகளை பார்க்கும் பொழுது எந்த வாரத்திலே கணக்கு பார்த்து கவனியுங்கள். சொல்லுகிறார்கள் வேத அறிஞர்கள், பைபிள் commentators say it has been calculated very accurately. பயங்கர தெளிவா கணக்கு பார்த்து அந்த குறிப்பிட்ட நாளில்தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் எருசலேமுக்குள்ளாய் பவனியாய் கடந்து வந்தார் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எதை சொல்ல வருகிறேன்? நான் இந்த நாட்களிலே பார்க்கிற காரியம் இதுதான். என்றைக்கும் இல்லாத அளவு தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பார்க்கிறோம். ஆண்டவர் வசனத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறி வருகிறது. நாம் எதிர்பார்த்ததற்கும் அதிகமாய் ஆண்டவராகிய இயேசுவுடைய வருகை சீக்கிரமாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கிறது மட்டுமல்ல, அநேகரை ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவுடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது.
இயேசு மத்திய ஆகாயத்திலே தோன்றும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய என்னுடைய ஞாபகத்திலே வருகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து பார்த்தில்லானால் ஒன்றை தெளிவுபடுத்த முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த நாட்களை விட, அப்போஸ்தலர்கள் இருந்த நாட்களை விட, முற்பிதாக்கள் இருந்த நாட்களை விட நம்முடைய நாட்களிலே இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமான ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவானவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஓசன்னா நடந்த சம்பவங்கள், நடைபெற்ற நேரங்கள் ஒன்றை தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவர் வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. ஒரு நாள் கூட பிந்தி வராதபடிக்கு, ஒரு நாள் கூட முந்தி வராதபடிக்கு அவருடைய நாட்களிலே காணப்படுகிறோம். we are in God's second coming season. தேவன் நம்மை எடுத்துக்கொள்ள வாஞ்சிக்கிறார். ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு கடந்து வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே நாமெல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட என்றென்றும் இருக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கட்டளை இடுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், வாசியுங்கள். நான் 4ஆம் வசனம் வாசியுங்கள். ஒரு குறிப்பை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். வாசியுங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் இந்த வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா சாப்டர் 9 and verse 9. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டு ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலை இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவானவர் தீர்க்க தரிசனமாய் அவரை குறித்து சொன்ன ஒரு காரியம் சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் இந்த இடத்திலே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். என்னை கவனிக்கிறீர்கள் தேவ ஜனங்களே. ஒன்று நான் இப்படி யோசிக்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பாடா சொன்ன வார்த்தைகள் கட்டாயமா, நான் சொல்கிறேன் சத்தியத்தின் படி சொல்கிறேன், சத்தியமா சொல்லலை, சத்தியத்தின் படி சொல்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடி கூட கீழே விழாது, எதுவும் உங்களுக்கு நடக்காது. ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறும் மட்டும் தேவன் உங்களோடு கூட இருப்பார், பலப்படுத்துவார். எந்த மனுஷனும் எந்த பிசாசும் எந்த உலக கிரியையும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் ஜீவனை தொட முடியாது. ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருந்து அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களால் பார்த்து தேவனை கனப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். கட்டாயம் நடக்கும். சத்தமான ஒரு கைதட்டு ஆண்டவருக்கு. சத்தமா கரங்களை தட்டி ஆண்டவர் சொன்ன காரியம் பல தடவை சொன்னது, இனிமே என் வாழ்நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஸ்தோத்திரம். ஒரு போன வருஷம் ஜூன் மாதம் இரவு 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். வாஸ் ப்ரேயிங் டில் 1 AM. அது பெருமை கிடையாது, அது என் வேலை. தட்ஸ் மை ஜாப். ஸ்தோத்திரம். 1 மணிக்கு படுத்து 3 மணிக்கு எழும்பி திரும்பி ஜெபிக்க ஆரம்பித்தேன். 3 AM I got up again, began to pray. ஜெபிக்கும் பொழுது மயங்கி விழுந்து என்னுடைய நரம்புகள் பலவீனப்பட்டிருக்கிறது என்று மருந்து எடுக்க ஆரம்பித்தோம். இங்கே டாக்டர் மனா அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். அவரோடு நான் கன்சல்ட் பண்ணி இருக்கிறேன். நல்ல கவனிங்களேன், மருந்து எடுக்க எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இனிமேல் நான் பிரசங்கமே பண்ண மாட்டேன்னு நினச்சேன். அதோட முடிஞ்சதுடா. ஸ்தோத்திரம். என் ஊழியம் 30வது வயதிலே தொடங்கின ஊழியம் 65 வயது 35 ஆண்டுகள் தேவனுக்காய் வல்லமையாய் பயன்படுத்தி அதோட முடிந்தது. அவ்வளவுதான் என்று நினைத்தேன். ஆனால் என் மனைவி அடிக்கடி சொல்லுவா, இல்லைப்பா உங்களுக்கு இன்னும் எத்தனையோ காரியங்கள் நடக்கலை, அதெல்லாம் நடக்க மட்டும் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, அதெல்லாம் நடக்க மட்டும் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. திரும்ப திரும்ப சொல்லுவேன். நான் கேட்டுக்கொள்வேன். திடீரென்னு திருப்பி கேட்பேன். கேட்டதே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம். நான் உயிரோடு இருந்துருவேனா மறிச்சிருவேனா? ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா, இந்த வார்த்தைகள் எனக்குள்ளாய் வர வர நல்ல அந்நிய பாஷைகளில் பேசுவேன். மனைவி கூட சொல்லுவா, ரொம்ப பேசாதீங்கன்னு. நான் விடுறதில்லை, பேசிக்கிட்டே இருப்பேன். ஸ்பீக்கிங் டங்ஸ் அ லாட். ரொம்ப பேசுவேன். பேசிக்கொண்டே இருந்த பொழுது நான் யோசிக்கிறேன், படிப்படியாய் அந்த பழைய பலன் தேவன் கடத்த ஆரம்பித்தார். படிப்படியாக திரும்ப தேவனுடைய வல்லமை எனக்குள்ள வருகிறத பார்த்தேன்.
படிப்படியா நேற்று நான் பிரசங்கம் பண்ணின பொழுது ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒருவர் சொல்லுகிறார், உங்கள் செய்தியினுடைய நோட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி வையுங்க. ரியலி காட் ஸ்போக் டு அஸ். தேவன் எங்களோடு பேசினார். காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே எது உங்களுக்கு தேவனால் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதோ, எதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறாரோ அவைகள் நிறைவேறாதபடிக்கு உங்க முடியிலே ஒரு முடி கூட கீழே விழப்போவது கிடையாது. உங்க வாழ்க்கை பலவீனப்பட போவது கிடையாது. தேவன் சொன்ன காரியங்கள் நிறைவேறும் மட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். சாதாரண காரியங்கள் அல்ல, பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். God is going to strengthen you. Things which you have not imagined, God is going to do through you. உங்க மூலமா செய்ய போகிற காரியங்கள் கற்பனையிலே கூட வராத காரியங்களை தேவன் உங்கள் மூலமாய் நிறைவேற்றத்தான் போகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சர்வவல்லமை நல்ல ஆண்டவரே இயேசு ராஜா, இந்த நாளிலே சபைக்கு தேவையான ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கொடுத்த நம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, டட்லி தங்கை அவர்கள் மூலமாக கர்த்தர் எங்களை நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு நம்முடைய வல்லமையின் வார்த்தையை வெளிப்படுத்த நம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இருதயத்திலே விதையாக விழுந்து 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய நன்மைகள் பெருகட்டும், ஆசீர்வாத கிருபைகள் நிறைவாய் கடந்து வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அற்புதமாய் கிருபையை கரம் பிடித்து வழிநடத்துங்க. விசேஷமாய் தம்முடைய ஆண்டவருடைய தெய்வீக காவல் ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மேலும் காணப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. கிருபையா நன்மையாக அதை கரம் பிடித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.